மளிகை கடையில் ஒரு இறைவன் சிற்பம் பொதிந்த ஒரு அழகான கல் இருக்குது. அந்த கல்லில் இறைவன் வாசம் செய்கிறார். ஆனால் அந்த மளிகை கடைக்காரர் ரொம்ப பக்தியானவர். இறைவன் நாமத்தை எந்த நேரமும் சொல்கிறது, வர்ற மக்கள்கிட்ட ரொம்ப நீதி நேர்மையாகவும் வியாபாரம் செய்கிறாரு. பணிவோடும் கனிவோடும் ரொம்ப இனிமையாக பேசுறது அப்படின்னு அவரோட நல்ல குணங்கள் அங்கே அவர்கிட்ட வெளிப்படுது. அவர் அந்த இறைவன் சிற்பம் பொதிந்த அந்த கல்லை அவர் எடைக்கல்லாக தான் யூஸ் பண்ணுறாரு. ஆனாலும் அவருக்குள்ள அந்த இறைவன், அந்த கல்லுக்குள் இருக்கக்கூடிய இறைவன் அவருக்குள்ளாரும் பிரகாசிக்கிறதுனால அந்த கடையே ஒரு தெய்வீக இடமா மாறுது. ரொம்ப வியாபாரம் அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு நாள் அந்த வழியாக ஒரு பூசாரி வரார், அந்த கடைக்கு வரார். அப்போ அவர் பார்க்குறாரு, இவர்கிட்ட அந்த கல்லை இவர் எடைக்கல்லாக யூஸ் பண்ணுறது அது ஒரு தெய்வீகம் பொருந்திய கல் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. உடனே அவரை கேட்குறாரு, இந்த கல் எவ்வளோ உயர்வானது, இதில் தெய்வ விக்கிரகமே இருக்குது, நீ இதை இப்படி எடைக்கல்லாக பயன்படுத்திட்டு இருக்கீங்களே அப்படின்னு அவர் சொல்கிறார். இவர் சொல்கிறாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, நான் என்னோட தொழிலையும் தெய்வமாக மதிக்கிறேன், என்னை சுற்றி உள்ள எல்லாத்தையுமே நான் அப்படி தான் பார்க்குறேன், அதனால் நான் இதையும் தெய்வமாக தான் நான் பார்க்குறேன், ஏன்னா இது இங்கே இருக்கிற மற்ற பொருள் மாதிரி இதை வியாபாரத்துக்கு நான் எடைக்கல்லாம் பயன்படுத்துகிறேனே தவிர இதை நான் தெய்வமாக தான் மதிக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். ஆனால் அவர் சொல்கிறார், இதுக்கு நிறைய பூஜை புனஸ்காரங்களோட விஸ்தாரமாக படைக்கணும், நிறைய அபிஷேகம் ஆராதனைலாம் செய்து இதை படைக்கணும், நீ இதை இப்படி எடைக்கல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறார். இதை நான் எடுத்துகிட்டு போகிறேன், நான் பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிறார். இவர் ரொம்ப மகிழ்ச்சியாக அன்போட பக்தியோடு தூக்கி அந்த பூசாரி கையில் அவர் கடைக்காரர் கொடுத்துட்றார். அவரும் எடுத்துகிட்டு போயிடுறார். ஆனால் அந்த கல்லுக்குள் இருக்கக்கூடிய இறைவனுக்கு அது பிடிக்கல. இவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு நிறைய பூஜை புனஸ்காரம்லாம் செய்கிறாரு. ரொம்ப பக்தியோட அபிஷேகம் பண்ணுறது, ஆராதனை பண்ணுறது எல்லாமும் செய்தாலும் கூட இறைவன் அந்த இடத்துல ஒரு இதாக இல்லை, அமைதியாக இல்லை அப்படிங்கிறத இறைவன் உணர்றார். ஒரு நாள் அந்த பூசாரியோட கனவுல போய், அந்த மளிகை கடையில் நான் மற்ற பொருட்களாக நான் இருந்தாலும் கூட அந்த கடைக்காரி என்னை பக்தியோடு அணுகினார். ஒவ்வொரு முறையும் என்னை தொடும்போதும் என்னோட நாமத்தை சொல்லி பக்தியோடு என்னை பூஜை மனதால் பூஜை பண்ணார். ஒவ்வொருக்கிட்டையும் இனிமையாக பக்தியோடு நடந்துக்கிட்டார். வியாபாரத்தில் ரொம்ப அணுகுமுறையை கடைப்பிடிச்சார். ஆனால் இங்கே நீ எல்லாமே எனக்கு விஸ்தாரமாக செஞ்சாலும் கூட என்னால் இங்கே ஒரு நிலையில் இருக்க முடியல, என்னை கொண்டுட்டு போய் நீ அங்கேயே அவர்கிட்டே கொடுத்துரு அப்படின்னு இறைவன் சொல்கிறார். அப்போ தான் அந்த பூசாரி உணர்றார். சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே கொண்டு அந்த கல்லை கொண்டு அந்த கடைக்காரர்கிட்டே கொடுக்குறார். அப்போ தான் அந்த கடைக்காரர் ரொம்ப மகிழ்ச்சியாக அதை வாங்கி, என் இறைவன் என்னிடமே சேர்ந்தான் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் அந்த பூசாரிக்கு புரிஞ்சிருக்கு. அப்போது நம் வினைகள் அது நல்ல வினைகளாக இருக்கும்போது நிச்சயமாக அவரவர் செயலுக்கேற்ப அவரவர் கர்ம வினை அமையும்.